பதிலே இல்ல. உங்க பாட்டு கேட்கிற தகுதி மட்டும்தான் எனக்கு இருக்கு. உங்களையே வேணும்னு கேட்கிற அந்தஸ்து எனக்கு இல்ல. என்ன பத்தி ஒரு கௌரவமான அபிப்பிராயம் உங்களுக்கு இல்ல. இந்த நாய் ஊருக்கு முன்னால பாடி படிக்கிறவ தானே. இவகிட்ட பணம் இருக்கலாம், ஆனா கேரக்டர் எங்க இருக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம். நீங்க ஆம்பளை தானே, எப்படியும் இருக்கலாம். ரச்சனா, நான் நினைக்காத ஒண்ணு நீங்க கேட்டீங்க. எனக்கு போதும். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இந்த நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். வேணாங்க ப்ளீஸ். நிவிச், தெக்கத்தை விட்டு கேட்டேன், அவமானப்பட்டேன். ஆனா சாகர வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்ட இது மாதிரி பேச மாட்டேன். ரச்சனா, ஏன் இப்படி பேசுறீங்க? தேங்க்யூ சார். அவசரப்பட்டு எந்த முடிக்கும் வராதீங்க. ஆனா ஒண்ணு, என் பணத்துக்காகவோ என் புகழுக்காகவோ ஆசைப்படாம என்ன வேண்டாம்னு சொன்னீங்க. பேசுறது கொஞ்சம் கூட உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன். ஏழ்றீங்க நீங்க எப்படி அழ வேண்டாம். எனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே என்ன பத்தி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்ன விரும்பின ஒரே உயிர் அது நீங்கள். இது என் அதிர்ஷ்டம். நிச்சயமா உங்களை மனைவி ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஓகே ஓகே. அவன் ஆரம்பத்துல படப்படாம பேசிட்டீங்களே, என்ன பத்தி தப்பா அது இது என்னமோ நினைச்சிட்டீங்களே. நான் அப்படிலாம் நினைக்க வேணா. ஏன் அப்படியெல்லாம் பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன் அந்த வானம் தீர்ந்து போகலாம், நம் வாழ்க்கை தீருமா? பருவங்களும் நிறம் மாறலாம், நம் பாசம் மாறுமா? கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா?